இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போட்டோ எடுக்கல காட்றா. எடுத்தண்ணே. எங்க காமி. என்னண்ணே பாருண்ணே. டேய் இத உடனே அண்ணனுக்கு அனுப்பிடுறா. சரிண்ணே. இடி எனக்கு என்னமோ அந்த போட்டோகிராஃபர் உன்னை போட்டோ எடுத்துட்டான்னு தோணுது. சீனியர், எனக்கு தெரிஞ்ச அந்த வர்மாக்கு தேவை என்னோட போட்டோ தான் நினைக்கிறேன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிலரை வச்சுதான் என்னோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. என் போட்டோ கிடைச்சதுன்னா நிச்சயமா என் ஒட்டுமொத்த டேட்டாவையும் எடுத்துருவான். அவனோட பிளானும் அதான் நினைக்கிறேன். அப்ப அதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணுமே. எடி இறங்கிடலாமா? One important information. Sir, tell me sir. அந்த மிஸ்டர் எக்ஸ் இருக்கிற லொகேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் உடனே அங்க கிளம்பி போங்க. ஓகே சார். ரொம்ப முக்கியமான விஷயம், பப்ளிக் பிளேஸ்ங்கிறதுனால நோ ஆக்ஷன், ஒன்லி ஃபாலோ மட்டும் பண்ணா போதும். ஷியோர் சார். ஆமா, நீங்க போன விஷயம் என்னாச்சு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு ஃபேக் த்ரெட் தான் சார். இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு தெரிஞ்சுதான் பாம்பு வைக்கிறேன்னு மிரட்டியிருக்கான். அவங்களுக்கு தேவை என்னோட முகம் தான் சார். என்ன போட்டோ எடுக்க தான் ஆளுங்களை அனுப்பியிருக்கான். போட்டோ எடுத்தாங்க? எஸ் சார். போட்டோ எடுத்த எவனும் இப்ப நார்மலா இல்ல சார். இது நான் எதிர்பார்த்ததுதான். சரி, ஓகே, இனிமே இப்படி பண்ணாதீங்க. ஓகே சார். அதோட நீங்க இப்படி போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ண மாட்டோம் சார். அந்த வர்மாவை பிடிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த எக்ஸ் தான் சார். அவனை பிடிச்சிட்டு கால் பண்றோம் சார். வெரி குட் ஏடி. மிஸ்டர் எக்ஸோட லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். Hello, can I take your order? 2 cold coffee. Oh, sure. Hey, தம்பி. வா. நான் இடிச்சிட்டு கண்டுக்காம போறேன். சாரி தம்பி, ஒரு நிமிஷம். இங்க வா. தப்பு பண்ணுது நீ. சாரி இப்படியே கேட்ப. உன் மன்னிப்புல ஒரு கெஞ்சல், தப்பு பண்ண ஒரு குற்ற உணர்ச்சி, இதெல்லாம் இருக்கணும். கேளு. சாரி சார், சாரி. I like that. Oh,
இந்திரா. சித்தப்பா ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுதா? இல்ல இந்திரா, நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சி கிட்ட சொல்லி கபிலனை கடத்திட்டு போன ரூட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து விசாரிக்க சொல்லியிருக்கேன். அதுல இருந்து ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்திரா. சரி, ஒரு ஐடியா இருக்கு. நாம பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? சித்தப்பா இதை செஞ்சதே போலீஸ் தான். நீ என்ன சொல்ற இந்திரா? யாரோ நம்ம மேல இருக்கிற வெறுப்ப அவங்க மனசுல வச்சுக்கிட்டு கரெக்டா கபிலனோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது தெரிஞ்சுக்கிட்டு அவனோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அவனை கடத்தி வச்சுக்கிட்டு கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஓ, வேணும்னே நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் கபிலனை காரணமா வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா. அப்போ இப்பவே இந்த நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணிடலாம்ல? அப்போ அவங்களால எதுவும் பண்ண முடியாதுல்ல? அவங்க எதிர்பார்க்கறதே அதுதானே. நியூஸ் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா வேற வழி இல்லாம நம்ம குடும்பத்தோட பேரு வெளியில வந்துரும். தேவையில்லாம நிறைய கேள்விகள் வரும். வேற வழியே இல்லாம அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டி இருக்கும். ரூமர்ஸ்க்கு பதில் சொல்லிட்டு இருந்தா அதுல பாதி உண்மையா இருக்கும்னு எல்லாரும் நம்புவாங்க. எக்காரணத்தை கொண்டும் நாம அந்த தப்பை மட்டும் பண்ணிடவே கூடாது. அப்புறம் நாமளே வந்து அவங்க செய்ய நினைக்கிறதுக்கு எல்லாமே தீனி போட்ட மாதிரி ஆயிடும். நான் சென்ட் பண்ண லொகேஷனுக்கு தானே போயிருக்கீங்க. எனக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா ரிப்போர்ட்ஸ் படி மிஸ்டர் எக்ஸை கண்டிப்பா அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள தான் எங்கேயோ அடைச்சி வச்சிருக்கணும். ஏன்னா அவனோட ஃபோன் கடைசியா அந்த லொகேஷன்ல தான் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் வை ஐ செட். எஸ் சார். எடி, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இருக்கிறது பப்ளிக் பிளேஸ். ஸோ உங்க சீக்ரெட், பப்ளிக்கோட சேஃப்டி ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொல்ற வரைக்கும் நோ ஆக்ஷன். அவங்க அந்த எக்ஸை கன்ஃபார்மாக அங்கே தான் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு 100% கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்குவாட் அங்கே அனுப்புகிறேன். புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே. Here's your cold coffee. அண்ணா, அது கபிலனை கொண்டு வந்து நம்ம ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கோம்ண்ணே. டேய், டேய், இங்க எதுக்குடா? ஏன்டா?